ஹாய், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு காரக்குழம்பு. ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே வெந்தயம் போட்டுக்கோங்க. வெந்தயம் பொரியட்டும். கொஞ்சமாக வெங்காயம் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்குங்க. நான் ஒரு வெங்காயம் போட்டேன். நல்லா வதங்கட்டும். தீ கொஞ்சம் ஸ்பீடாக வச்சுக்கலாம். கொஞ்சம் வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. கூட தக்காளி போட்டு கூட லைட்டாக உப்பு போட்டு வதக்குங்க. சீக்கிரம் வதங்கிடும். நான் 2 தக்காளி போட்டிருக்கேன். ஒரு வெங்காயம் 2 தக்காளி போட்டிருக்கேன் காரக்குழம்புக்கு. இது வதங்கட்டும். அதுக்குள்ளே புளி எடுத்து ஊற வச்சிடலாம். நான் ஒரு லெமன் சைஸ்க்கு புளி எடுத்து ஊற வைக்கிறேன். ஒரு 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு காரக்குழம்பு வைக்கிறேன். இதான் தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். தண்ணி கொஞ்சமாக ஊற்றி புளி ஒரு பக்கத்தை ஊறட்டும். அதுக்குள்ளே தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் காய் ஆட் பண்ணி வதக்குனா கரெக்டாக இருக்கும். நான் கத்திரிக்காய் குட்டி குட்டியாக இருக்கிறதுனால அப்படியே அரிஞ்சு போட்டிருக்கேன். நீங்கள் வேணும்னா கட் பண்ணி நல்லா கூட போட்டுக்கலாம். கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்குங்க. எனக்கு கொஞ்சம் கலர் இப்போ சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் குழம்பு மிளகாத்தூள் வீட்லேயே அரைச்சது வச்சுருக்கேன். அதில் ஃபஸ்ட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போடுறேன். போட்டு உப்பு காரெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது. அதனால் நான் இன்னும் ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் கூட ஆட் பண்ணிக்க போகிறேன். 2.5 ஸ்பூன் போட்டுக்கேன் மொத்தம். உப்பு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கம்மியாக தான் போட்டேன். அதனால் மறுபடியும் உப்பு போட்டுக்கிறேன். குழம்பு நல்லா கொதிக்கட்டும். கொதி வருது. இப்போ நான் ஏற்கனவே கரைச்சி வச்ச புளி உள்ளே இருக்கிற திப்பிலாம் எடுத்துகிட்டு அதில் ஆட் பண்ணிக்கிறேன். குழம்பு நல்லா கொதித்து சுண்டி வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். குழம்பு கொதிக்க ஸ்டார்ட் ஆகுது. இப்போ நல்லா கொதிக்குது. அப்படியே விடுங்க. ஒரு 5 நிமிஷம் அப்படியே விடுங்க. எண்ணெய் அப்படியே பிரிஞ்சு வரும். இப்போ கரெக்டாக கொதிச்சிச்சு. குழம்பு நல்லா சுண்டி எடுத்து பாருங்கள். அவ்வளோதான். ஏதோ ஒரு கிண்ணத்துக்கு மாற்றியாச்சு.